சென்னையில் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் மொத்தம் 41,83,00,000 மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டுக்காக இன்றைய தினம் தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை செனாய் நகரில் உள்ள பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடலானது மொத்தம் 10,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நவீன அம்சங்களுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாரதிதாசன் விளையாட்டு திடலை பொறுத்த வரைக்கும் இந்த புதுப்பிக்கப்பட்ட பாரதிதாசன் விளையாட்டு திடலில் ஒரு கால்பந்து மைதானம், 2 கால்பந்து பயிற்சி மைதானம், ஒரு கைப்பந்து மைதானம், கூடைப்பந்து மைதானம் என பல்வேறு நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய மைதானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். தொடர்ந்து அங்கு விளையாட்டி கொண்டிருந்த பயிற்சி மேற்கொண்டிருந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். கோயம்பேடு சந்திப்பில் 10,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பசுமை பூங்கா, அதே போன்று ராமாபுரத்தில் திறந்த வெளி பூங்கா, செங்கல்பட்டு மாவட்டம் பம்மல் ஈஸ்வரி நகரில் விளையாட்டு திடல், தொடர்ந்து வேளச்சேரி மேம்பாலத்தில் சுமார் 4,45,00,000 முடிவுற்ற திட்டப்பணிகள் என கிட்டத்தட்ட மொத்தம் 7 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் மக்கள் பயன்பாட்டுக்காக தொடங்கி வைத்துள்ளார். முதலாவதாக இங்கு பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடலை தொடங்கி வைத்தவர் அவர். மற்ற முடிவுற்ற திட்டப்பணிகளையும் இங்கு செனாய் நகரில் உள்ள பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடலில் இருந்த வண்ணமே காணொலி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே. நேரு, மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோருடன் சென்னை மாநகர மேயர் உள்ளிட்ட அரசு துறையின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் துறைசார் அலுவலர்கள் ஏற்றனர்.